தந்தை, மைந்தர், தூய ஆவியர் ஆகிய திருத்துவ கடவுளின் திருப்பெயரிலே ஆமேன். ஜெபம் செய்வோம். நாங்கள் நேசிக்கிறதை காட்டிலும் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு குடும்பமாய் நாங்கள் தங்கியிருக்கின்ற இடங்களிலிருந்து இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு பெறும்படியாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வந்தீர், நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த ஓய்வு நாளிலும் கூட இந்த காணொளி வாயிலாக நாங்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் உம்முடைய திவ்யக்கரம் எங்களோடு கூட இருந்து அசைவாட வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் இந்த வழிபாட்டிலே கேட்கப் போகின்ற உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். அடியனை சிறுளில் மறைத்து நீர் வெளிப்படும். இந்த வழிபாடு உமக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவர் மூலமாய் நீர் ஒருவர் மாத்திரமே மகிமையடையும். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கிறோம், தூய பிதாவே. ஆமென். தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்து உன்னாண்டவரை தொழுதேத்து.
இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நம்முடைய குருசேகரத்தின் பொருளரையா அவர்கள் படிக்க நாம் கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 16 - 26 வாக்கியங்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தூயவர் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 முடிய அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். தூயவர் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 முடிய. இயேசு அவனை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் இஸ்ரவேலில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, நான் சொல்வதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருப்பதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்பொழுதாய் இருக்கிறார்கள்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்திலே காணொளி வழியாக சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளின் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. குறிப்பாக இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு வர்ஷிப், செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபெய்த். வழிபாடு மக்களின் பற்றுறுதி கொண்டாட்டமே என்பது. இந்த தலைப்பிலிருந்து இந்த சூழ்நிலையிலே வழிபாடு எப்படி இருக்கின்றது, கடவுள் எப்படிப்பட்டதான ஒரு வழிபாட்டை நமக்கு கொடுத்திருக்கின்றார், அது மாத்திரமல்லாமல் வழிபாடு எப்படி நமக்கு ஒரு கொண்டாட்டமாக இருப்பது அல்லது இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில சிந்தனைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது, வழிபாடு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது, வழிபாடு என்பது கடவுள் நம்பிக்கை உடைய அனைத்து சமயங்களிலும் அது இருக்கின்ற ஒன்று. ஒரு இன்றியமையாத ஒரு பங்கு வகிக்கின்றது தான் வழிபாடு. ஆனால் அதே நேரத்தில் வழிபாடை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாட்டிற்கும், ஒவ்வொரு சமூக சூழலிற்கும், ஒவ்வொரு மரபிற்கும் ஏற்றது போல வழிபாட்டினுடைய தன்மைகளும் வழிபாட்டினுடைய வெளிப்பாடுகளும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. தி ஆக்ட், நேச்சர் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் வர்ஷிப் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வேரியஸ் ஃபேக்டர்ஸ் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய வழிபாட்டுகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தாலும் கூட நாம் அனைவருமே ஒரே கடவுளை வழிபடுகின்றோம் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளாக எப்பொழுதுமே இருக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் திருத்துவ கடவுளை நாம் வழிபடுகின்றோம். தந்தையாகிய கடவுள் நம்மை படைத்ததினாலே, அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் படைத்ததினாலே நாம் அவரை வழிபடுகின்றோம். இரண்டாவது, குமாரராம் கடவுள் நம்மை பாவத்திலிருந்து, நியாய தீர்ப்பிலிருந்து, நித்திய ஆக்கினையிலிருந்து இம்மட்டுமாய் நம்மை மீட்டு கொண்டிருப்பதற்காக நாம் அவரையும் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது, நாம் பார்க்கின்ற பொழுது தூய ஆவியர் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்திற்குள்ளாக வாழ்கின்ற பொழுது நம்மை பாதுகாத்து பராமரித்து இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளாக இருந்து நம்மை செயல்படுத்துகிறவராக அவர் இருக்கின்றார். அதற்காக நாம் அவரையும் வழிபடுகின்றோம். இப்படி ஒரு வழிபாடு நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது இந்த கால சூழ்நிலையிலே வழிபாடுகள் எப்படியாக மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால்,
இந்த கால சூழ்நிலைகளிலே வழிபாடுகளினுடைய கவனமும் நோக்கமும் வெவ்வேறாக மாறியிருக்கிறது. அல்லது திருமறையிலிருந்து கடவுள் எப்படியாக வழிபட வேண்டும் என்று சொன்ன சிந்தனையிலிருந்து அது சிறிது விலகி போயிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். 3 முக்கிய காரியங்களை நான் கொண்டு வர ஆசைப்படுகின்றேன். இந்த கால சூழ்நிலையிலே நம்முடைய வழிபாடுகளுடைய ஃபோக்கஸ் அல்லது கவனம் எதை நோக்கி இருக்கின்றது? Are our worships God centered or people centered or power centered? நம்முடைய வழிபாடுகள் கடவுளை மையப்படுத்தி இருக்கிறதா, மக்களை மையப்படுத்தி இருக்கிறதா, அல்லது நாம் வகிக்கின்ற பதவிகளை மையப்படுத்தி இருக்கின்றதா? ஒரே ஒரு கேள்வியை நாம் நமக்குள்ளாக எழுப்பி பார்ப்போம். ஒரு வழிபாட்டிற்கு நாம் சென்றுவிட்டு வருகின்ற பொழுது, ஒரு வழிபாட்டை அட்டன் செய்த இடத்தில் நீங்கள் போய் கேட்டீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வழிபாடு எப்படி இருந்தது என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், 100% மக்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம், இன்றைக்கு வழிபாட்டிலே பாடல்கள் நன்றாக இருந்தது, இன்றைக்கு வழிபாட்டிலே செய்தி நன்றாக இருந்தது, இன்றைக்கு வழிபாட்டிலே பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நன்றாக இருந்தது என்று தான் மக்கள் இருக்கின்ற அல்லது மக்கள் ஈடுபடுகின்ற காரியத்தை தான் அவர்கள் சொல்லுவார். ஒரு 10% மட்டுமே இந்த வழிபாட்டிலே கடவுள் என்னோடு கூட இடைப்பட்டார், கடவுளுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன், கடவுள் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லுவார். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகளுடைய கவனம் கடவுள் மேல் இருக்கவில்லை, மாறாக கடவுளை தாண்டி மனிதர்களை மையமாக கொண்ட வழிபாடுகளாக மாறி இருக்கிறது. அநேக பேர் இதனால் தான் திருச்சபைக்கு வருகின்ற பொழுது அல்லது வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது கூட காலதாமதமாக வருகின்றார். காலதாமதமாக வந்து வெறும் திருவிருந்திலே மாத்திரம் பங்கு பெற்று செல்லுகின்ற ஒரு போங்குடையவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், நாம் கடவுளை மையப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த வழிபாட்டு நேரத்திற்கு முன்பாகவே நாம் அங்கு வந்து கண்டிப்பாக அமர்ந்திருக்க வேண்டும். வெளியில் இருக்கின்ற அல்லது நாம் பணிபுரிகின்ற இடத்திலே நம்முடைய சுப்பீரியர்ஸ் நம்ம ஒரு காலகட்டத்தை கொடுத்து இந்த நேரத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் 10 நிமிடத்திற்கு முன்பாகவே போய் நாம் அங்கே நின்று விடுகின்றோம். ஒரு வாகனத்திலேயோ அல்லது ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லையோ நாம் போக வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்திற்கு முன்பாகவே நாம் சென்று அங்கே நின்று விடுகின்றோம். ஆனால் கடவுளை வழிபட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது மாத்திரம் ஏன் நாம் ஏற்ற நேரத்திலே வருவது கிடையாது? ஏனென்று சொன்னால், நாம் நம்முடைய வழிபாடுகள் கடவுளை மையப்படுத்தி இல்லாமல் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அநேக நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நிறைய பேர் வழிபாட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருப்பார். திருச்சபைக்குள்ளே கூட என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எப்போது அவங்க உள்ளே வருவாங்கன்னு சொன்னால், வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு பிற்பாடாக சில வேலைகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் உள்ளே வருவார்கள். இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள் கடவுளை மையப்படுத்தி இல்லை, மாறாக மனிதர்களையும் குறிப்பாக நாம் வகிக்கின்ற பதவிகளையும் மையப்படுத்தியே அது இருக்கின்றது. இது முதலாவது ஒரு காரியம். இரண்டாவது, தற்கால சூழ்நிலை வழிபாடு எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற போது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த வர்ஷிப்? முதலாவது ஃபோக்கஸ் ஆஃப் த வர்ஷிப், இரண்டாவது பர்பஸ் ஆஃப் த வர்ஷிப். வழிபாடினுடைய நோக்கம் என்ன? வழிபாடினுடைய நோக்கம் கடவுளை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். We are called to experience God in the worship. ஆனால் இன்றைக்கு வழிபாடுகள் ஒரு நாடக மேடைகளாக மாறியிருக்கின்றன. It has become a performance. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஈவெண்ட்டாக தான் இன்றைக்கு வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற வழிபாடுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்தெந்த வழிபாடுகளிலே நாம் கடவுளை உண்மையாக உணர்ந்து கொள்ளுகிறோமா? இல்லை, அங்கு இருக்கின்ற மக்கள் ஆடி பாடுவதை பார்த்து கொண்டு நாம் பரவச நிலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அநேக நேரத்திலே நாம் நினைக்கின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், என்னுடைய தாளந்துகளை தானே நான் கடவுளுக்காக வெளிப்படுத்துகிறேன் என்று நாம் சொல்லலாம். ஆம், உண்மைதான். ஆனால் வழிபாடு என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே அனைத்து கணமும் அனைத்து மகிமையும் கடவுள் ஒருவருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட வேண்டும். அங்கு இருக்கின்ற மக்களுக்கோ, அங்கு செய்தி கொடுக்கின்ற ஆயருக்கோ அல்லது வேறு எவருக்கும் மகிமை சேரக்கூடாது. மாறாக கடவுள் ஒருவருக்கு மாத்திரமே அனைத்து மகிமையும் சேர வேண்டும். நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த தாளந்துகளை நாம் வெளிப்படுத்தலாம். எங்கே வெளிப்படுத்த வேண்டும்? கடவுளை அறியாத மக்களிடத்திலே போய், கடவுள் எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கின்றார், ஆகையினால் அங்கே நான் என்னுடைய தாளந்துகளை வெளிப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் நீங்களும் நானும் ஒரு கடவுளுடைய பாடல்களை வெளியே சென்று பாடுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம்?
அநேக நேரத்தில் கிடையாது. திருச்சபைக்குள்ள நாம கிறிஸ்துவ பாடல்கள் நாம் பாடுவோம், ஆனால் வெளியே சென்று நம்மால் பாட முடியுமா? 10 பேருக்கு இடையே நம்மால் நம்முடைய பாடல்களை ஹம் பண்ண முடியுமா என்று சொன்னால் இல்லை. அப்போ அந்த இடத்திலே தான் நாம் கடவுளை காண்பிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஆனால் வழிபாட்டிலே எந்த விதத்திலும் கடவுளை தவிர வேறு யாரும் முக்கியத்துவப்படுத்தப்படக்கூடாது என்று சொன்னால் வழிபாட்டினுடைய நோக்கமாக அது இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, வழிபாட்டினுடைய நோக்கம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், அதுதான் வழிபாட்டினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நான் திருச்சபைக்குள்ளாக வருகிறேன், வழிபாட்டிலே கலந்து கொள்கிறேன் என்று சொன்னால் இந்த வழிபாட்டிலே பாடப்படுகின்ற பாடல்களாக இருக்கட்டும், ஜபிக்கப்படுகின்ற ஜபங்களாக இருக்கட்டும், படிக்கப்படுகின்ற திருமறை பாடங்களாக இருக்கட்டும், அல்லது செய்தியாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாய் கடவுளின் சரீரம் ரத்தமை நாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த சாக்கிரமந்தாக இருக்கட்டும், இவை அனைத்தின் வழியாக கடவுள் நம்மோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அதை கேட்பதற்கு நீங்களும் நானும் திறந்த செவியுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நான் பெங்களூரிலே என்னுடைய காலேஜில் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய ஆசிரியை டாக்டர் ரெனி என்று சொல்லப்படுகிற என்னுடைய ஆசிரியை ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் பீரியட் அவங்களுடைய கிளாஸ் இருந்தது என்று சொன்னால் கிளாஸுக்கு வந்து அவர்கள் கேட்கின்ற ஒரு முதலாவது கேள்வி என்ன என்று சொன்னால், வாட் இஸ் த காஸ்பிள் தட் யூ ரிசீவ் டுடே ஃப்ரம் த வர்ஷிப் சர்வீஸ். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் வழிபாடு நடக்கும், 8 மணிலிருந்து 8:30 மணி வரைக்கும். அந்த வழிபாட்டின் முடித்த உடனே அந்த ஆசிரியர் வந்து கேட்கின்ற ஒரே கேள்வி இதுதான், இன்றைக்கு வழிபாட்டின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி என்ன? அந்த கேள்வியை நீங்களும் நானும் கேட்க முடிகிறதா? அதை நாம் கேட்க முடியவில்லை, அதுக்கு பதில் தர முடியவில்லை என்று சொன்னால் the purpose of the worship is not fulfilled. நாம் கடவுளை உணர்ந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். ஆக முதலாவது என்னுடைய கவனம், where is my focus? இரண்டாவது where is the purpose of the worship? மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அநேக நேரத்திலே வரலாற்று வழி மரபு வழி திருச்சபைகளாக இருக்கின்ற ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாக இருக்கட்டும், சீர்திருத்த திருச்சபைகளாக இருக்கட்டும், சிஎஸ்சி திருச்சபைகளாக இருக்கட்டும், சிஎன்ஐ இப்படி வரலாற்று வழி திருச்சபைகளை பார்க்கின்ற பொழுது அநேக மக்கள் சொல்லுகின்ற ஒரு குறை என்னவென்று சொன்னால், உங்களுடைய வழிபாட்டிலே ஆவி இல்லை, அனல் இல்லை என்று சொல்லுவார். your worship is not spirit filled worship என்று சொல்லுவார். ஆனால் அது மிகவும் தவறான ஒரு காரியம். நம்முடைய வழிபாடு கடவுள் அல்லது தூய ஆவியர் நிறைந்த ஒரு வழிபாடாகத்தான் நம்முடைய வழிபாடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. அவர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், வழிபாட்டிலே கத்த வேண்டும், வழிபாட்டிலே பரவச நிலை அடைந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது ஒரு தூய ஆவியர் நிறைந்த ஒரு வழிபாடு என்கின்ற ஒரு சிந்தனை. ஆனால் திருமறை அதற்கு நேர் எதிராக நமக்கு சில குறிப்புகளை காட்டுகின்றது. நான் 2 வாக்கியங்களை மாத்திரம் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கடவுள் எப்பொழுதுமே ஒழுங்கை விரும்புகின்ற கடவுள். He is a God of order and not a God of chaos. அநேக நேரத்தில் நம்முடைய வழிபாடுகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கூக்குரலும் கூச்சலும் நிறைந்ததாக இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு தூய ஆவியர் நிறைந்த ஒரு வழிபாடு அல்ல. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 13 வசனங்களை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். அதிலே கடவுள் ஓரேப் மலையிலே எலியாவை சந்திக்க வருகின்ற பொழுது நடக்கின்ற ஒரு காரியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கடவுள் வருவதை எப்படி எலியா அறிந்து கொள்கிறார் என்று சொன்னால், முதலிலே ஒரு பெரிய சுழல் காற்றின் சத்தம் ஏற்படுகிறது. There was a great wind. அதிலே கடவுள் இல்லை. இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், there was an earthquake. ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அதிலேயும் எலியாவால் கடவுளை பார்க்க முடியவில்லை. மூன்றாவது ஒரு பெரிய அக்கினி வருகின்றது. அதிலேயும் கடவுள் இல்லை. அதற்கு பிற்பாடாக வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகின்றது, there was a sheer silence. அமர்ந்த மெல்லிய சத்தம் ஒன்று உண்டாயிற்று. அந்த மெல்லிய சத்தத்தை எலியா கேட்டவுடனே அங்கு தாழ விழுகின்றார். அப்பொழுது கடவுள் எலியாவோடு கூட பேசுகின்றார். அமைதி நிலையிலே மாத்திரம்தான் உங்களால் என்னால் உண்மையாகவே ஒரு வழிபாட்டை நடத்த முடியும். உண்மையுள்ள ஒரு வழிபாடாக கடவுளின் சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். அமைதியற்ற ஒரு வழிபாடிலே கடவுள் அநேக நேரத்திலே இருப்பது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மற்றொரு உதாரணம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே தூய ஆவியர் பொழியப்படுகின்றார். 120 சீடர்கள் இருக்கின்றார். எல்லோரும் பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து வந்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது தூய ஆவியர் அவர்களுக்கு பொழியப்படுகின்ற பொழுது வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்த மக்கள் ஒரே மொழியை பேசினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் தூய ஆவியர்
அப்படி ஒருங்கிணைக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுடைய ஒரு ஆவியானவராகத்தான் இருக்கின்றார். இதை தாண்டி நாம் பார்க்கின்ற பொழுது பவுலடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு ஒரு மடலை எழுதுகின்றார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே அந்த மடலை அவர் எழுதுகின்ற பொழுது அங்கே ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட் ஏற்படுகின்றது திருச்சபைக்குள்ளாக. என்ன டிஸ்பியூட் என்று சொன்னால், நாங்கள் தூய ஆவியருடைய வரத்தை பெறுவதனால்தான் இப்படியாக தூய ஆவியருடைய வரங்களை வெளிப்படுத்துகின்றோம், அந்நிய பாஷையிலே நாங்கள் பேசுகின்றோம், நாங்கள் அங்க இருக்கின்ற தீர்க்க தரிசனங்களை உரைக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது பவுல் அங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு அறிவுரையை அவர் கூறுகின்றார். என்ன அறிவுரை என்று பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 26 40 வசனங்கள் நாம் பார்க்கின்ற பொழுது Paul speaks about an orderly worship. ஒழுங்குமுறை நிறைந்த ஒரு வழிபாடு என்று சொன்னால் ஒழுங்குமுறை நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி அவர் 2 காரியங்களை அங்கு முன்னிறுத்துகின்றார். 33ஆம் வசனத்தை அவர் சொல்லுகின்றார், கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல, மாறாக அமைதியை ஏற்படுத்துபவர். God is not a God of disorder, but a God of order and peace. 40ஆம் வசனத்தில் அவர் பார்க்கின்றார், வழிபாடு என்பது ஒழுங்காகவும் பங்காகவும் நடைபெற வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இப்படிப்பட்ட பின்னணியத்திலே, குறிப்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு வழிபாட்டை குறித்து நமக்கு தியானிக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். குறிப்பாக இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட பகுதியிலிருந்தும் இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற மற்றொரு பகுதியாகிய ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலிருந்தும் ஒரு 3 சிந்தனைகளை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எப்பொழுது வழிபாடு ஒரு கொண்டாட்டமாக அமைந்திருக்கும், அல்லது கடவுளின் மக்களுடைய பற்றுறுதியே வழிபாடினுடைய ஒரு கொண்டாட்டமாக எப்பொழுது அமைந்திருக்கும் என்று சொன்னால், முதலாவது காரியம், வழிபாட்டுக்குள்ளாக கடவுள் வெளிப்பட்டால் ஒழிய அது ஒரு கொண்டாட்டமாக அமைந்திருக்காது. There should be revelation of God to make a worship celebration. வழிபாடுகள் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குள்ளாக கடவுள் அல்லது கடவுளின் வெளிப்பாடு இருக்க வேண்டும். There should be revelation. இதில் நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 8 வாக்கியங்கள் நாம் அனைவருக்குமே மிக பரிச்சயமான வாக்கியங்கள். என்ன என்று சொன்னால், கடவுள் ஏசாயாவை அழைக்கின்ற பொழுது அங்கே கடவுள் எவ்வாறாக வெளிப்படுகிறார் என்று சொன்னால் 3 நிலைகளிலே கடவுளுடைய வெளிப்பாட்டை நம்மால் பார்க்கப்படுகிறது. முதலாவது, God is revealing his own nature. கடவுளின் தன்மையை அவர் வெளிப்படுத்துகின்றார். என்ன தன்மை? 3ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது தூயவர் என்று நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கடவுள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி கடவுளுடைய வழிபாட்டிற்குள்ளாக கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, நான் தூயவர், நீங்களும் தூய்மை நிலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். இரண்டாவது, அவர் எப்படி ஒரு வழிபாட்டில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, த்ரூ ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய இருத்தல் நிலையிலே அல்லது அவர் பிரசன்னமாய் இருப்பதின் வழியாக அவர் வெளிப்படுத்திக் கொள்கிறார். 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆலயம் அவருடைய தொங்கல் நாளில் நிறைந்திருந்தது என்று பார்க்கின்றோம். இட் வாஸ் ஃபில்ட் வித் டெம்பிள் என்று பார்க்கின்றோம். 3வது வசனத்திலே அவர் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். கடவுள் எப்பொழுதுமே தன்னுடைய நிலையிலே இருந்து தன்னுடைய பிள்ளைகள் எப்போதெல்லாம் எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடி வருகின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன். My presence is there when 2 or 3 are gathered in my name என்று நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்துல கூட ஒவ்வொரு வழிபாட்டுக்குள்ளும் கடவுளின் வெளிப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் அது கடவுளின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது, அது கடவுளுடைய பணியை வெளிப்படுத்துகிறது. இட் ஷோஸ் us the work of God. எப்படிப்பட்ட ஒரு பணி இங்கே நாம் பார்க்கின்றோம். 8ஆம் வசனத்திலே கடவுள் ஒரு அறைகூவலை விடுகின்றார். என்ன அறைகூவல்? யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் செல்லுவார் என வினவும் என்னுடைய தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு ஏசாயா மறு உத்தரவாக சொல்லுகின்றார், இதோ நான் இருக்கின்றேன், அடியேனை அனுப்பும் என்று சொல்லுகின்றார். கடவுள் தன்னுடைய பணிக்காக
ஆட்களை தெரிவு செய்கின்றார். எப்படி தெரிவு செய்கின்றார்? தன்னுடைய வழிபாட்டிலே அவர் அதை தெரிவு செய்கின்றார். எப்படி என்று என்ன வேலைக்காக அவர்களை தெரிவு செய்ய என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் வசனத்திலே ஒரு குறிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதோ இந்த நெருப்பு பொறி உதடுகளை தொட்டது, உம்முடைய குற்றப்பழி உம்மை விட்டு அகன்று போனது, உம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த உலகம் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது they do not need a judgmental God, but rather they need a compassionate God. தங்களை நீங்கள் அழிவுக்கு உட்பட்டவர்கள், நீங்கள் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு கடவுளை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மாறாக எங்கள் கஷ்டத்திலே, எங்கள் துன்பத்திலே எங்கள் உடன் வருகின்றவராக, எங்களோடு கூட பயணிக்கின்றவராக, எங்களுக்கு எப்போதும் இரக்கம் செய்கின்ற ஒரு ஆண்டவர் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வாக்கியத்திலே அப்படிப்பட்ட திருப்பணிக்காக தான் ஏசாயாம் அவர் அழைக்கின்றார். உன்னுடைய குற்றப்படிகள் மன்னிக்கப்பட்டது போல நீயும் சென்று மற்றவர்களிடத்தில், என்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள், உங்களுடைய குற்றப்படிகளும் மன்னிக்கப்படும், உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், நான் எப்போதும் உங்களுடைய கடவுளாக இருப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார். இன்றைக்கும் கூட நம்முடைய வழிபாட்டுகள் கொண்டாட்டம் நிறைந்த அல்லது நம்முடைய நம்பிக்கை நிறைந்த ஒரு கொண்டாட்டமாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய வழிபாட்டிலே we should have the revelation of God. கடவுளின் வெளிப்பாடு அதில் இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வழிபாடுகள் எப்பொழுது ஒரு கொண்டாட்டமாக மாறுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, இரண்டாவது ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப், தன் நிலை உணர்ந்து கொள்ளுதல் என்று பார்க்கின்றோம். வழிபாட்டிலே கடவுள் வெளிப்படுவது ஒரு புறம் இருந்தால் there is revelation, இரண்டாவது there is also realization. நான் யார் என்கின்ற உண்மையை எனக்கு வழிபாடு எடுத்துரைக்கிறது. என்னுடைய நன்மை என்ன, எனக்குள்ளாக இருக்கின்ற தன்மை என்ன, எனக்குள்ள இருக்கின்ற குறைகள் என்ன, எனக்குள்ள இருக்கின்ற நிறைகள் என்ன என்பதை அநேக மக்கள் நமக்கு அவ்வப்போது எடுத்துரைத்தாலும் கூட நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. யாராவது என்னை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னு சொன்னால் உடனடியாக நமக்கு கோபம் வருகிறது. அவர் எப்படி என்னை பார்த்து இப்படி சொல்லலாம் என்று கோபம் வருகிறது. ஆனால் இங்கே ஒரு வழிபாட்டிற்குள்ளாக நாம் பங்கேற்கின்ற பொழுது, கடவுள் அந்த வழிபாட்டில் வெளிப்படுகின்ற பொழுது, இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், அந்த வழிபாடு நமக்கு நம்மை உணர்த்துகின்றதாக இருக்கின்றது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாயா இவ்வாறாக தன் நிலையை புரிந்து கொள்கிறார். எப்படி புரிந்து கொள்கிறார்? ஐயோ, நான் அழிந்தேன், ஏனென்றால் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவிலே வாழ்கின்றவர் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டது என்று அவர் எழுதுகின்றார். When I saw Jesus, when I saw God, immediately I realized my sins. I realized my unworthy nature என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வழிபாடுகள் நம்முடைய தன் நிலைமையை உணர்த்துகின்ற வழிபாடுகளாக இருக்கின்றதா, அல்லது வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீங்கள் பெற்று செல்லுங்கள், வெறும் நன்மைகளை மாத்திரம் நீங்கள் பெற்று செல்லுங்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட வழிபாடுகளாக இருக்கின்றதா சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இங்கே நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிக முக்கியமான காரியம், வழிபாடுகள் நம்முடைய நிலைமையை நமக்கு உணர்த்தி காட்ட வேண்டும். அதனால்தான் நம்முடைய வழிபாடுகளில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது நம்ம வழிபாடு முறைமைகளில் 2 காரியங்கள் இருக்கும். ஒன்று பிழை உணர்தல், மற்றொன்று பாவ அறிக்கை. ஏனென்று சொன்னால் அநேக நேரத்திலே செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே நாம் செய்து வந்து கொண்டு இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு நம்முடைய நிலைமையை எடுத்து காட்டுவதற்கு வழிபாடு நமக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் அநேக நேரத்தில் நாம் பார்க்கின்றோம், அநேக மக்கள் திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற போது கூட வழிபாட்டில் பங்கு பெற்றிருக்க மாட்டார், தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்க மாட்டார், தங்களுடைய பிழைகளை உணர்ந்து இருக்க மாட்டார். நேராக வந்து திருவிருந்திலை மாத்திரம் என்ன பண்ணுவார்கள்? பங்கு பெறுவார்கள். அப்படி நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை எந்த நாளிலும் உணர்ந்து கொள்ள இயலாது. ஆனால் கடவுள் தருகின்ற உண்மையான வழிபாடு நம்முடைய குறைகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த வகையில் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையில பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு காரியம் அவர்கள் எப்போதுமே பின்பற்றுவார்கள். என்ன என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு திருவிருந்து வழிபாடு இருக்கின்றதோ அதற்கு முன்றைய நாள், அதாவது சனிக்கிழமை சாயங்காலத்தில் அவர்கள் தனியாக ஒரு வழிபாடு நடத்துவார்கள். என்ன வழிபாடு என்று சொன்னால், பிழை உணர்கின்ற ஒரு வழிபாடு. அந்த பிழை உணர்கின்ற வழிபாட்டிலே யார் யாரெல்லாம் பங்கு கொள்ளுகிறார்களோ அவர்களால் மாத்திரமே ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற
திருவிருந்து வழிபாட்டிலே திருவிருந்து வாங்க முடியும். இந்த பிழை உணர்கின்ற வழிபாட்டிலே பங்கு பெறாத எவரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற அந்த வழிபாட்டிலே திருவிருந்து வாங்க இயலாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழிபாடு எந்த அளவிற்கு கடவுளை எனக்கு எடுத்து காட்டுகிறதோ அதே அளவிற்கு என்னுடைய குறைகளையும் என்னுடைய குற்றங்களையும் அது என்னுடைய கண்முன்பாக வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் ஒழிய என்னால் என்னுடைய குறை குற்றங்களிலிருந்து வெளியே வர முடியாது. ஆகவே வழிபாடு கடவுளின் பிள்ளைகளுடைய பற்றுதலின் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இட் should reveal God. இரண்டாவது இட் should make us to realize our own self. மூன்றாவது வழிபாடு எப்படி ஒரு கொண்டாட்டமாக மாறுகிறது என்று பார்க்கின்ற பொழுது there should be renewal of faith. புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை. revelation of God, realization of self, renewal of faith என்று பார்க்கின்றோம். இதற்கு ஆதாரமாக யோவான் 4ஆம் அதிகாரம் 16 26 வசனங்களை இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட அந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு செல்லுகின்ற பொழுது 2 வழிகளிலே செல்லலாம். ஒன்று சமாரியாவின் உள்ளே நுழைந்து செல்லலாம், மற்றொன்று சமாரியாவை கடந்து செல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கு செய்கின்ற காரியம் சமாரியாவின் வழியாக அவர் செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது அவருக்கு தாகம் ஏற்படுகின்றது. அந்த தாகத்தை தணிப்பதற்காக யாக்கோபினுடைய ஒரு கிணற்றருகே அவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சமாரிய பெண்மணி அங்கே வருகின்றார்கள். அவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரு நீண்ட நெடிய ஒரு உரையாடல் செய்கின்றார். அந்த உரையாடலிலே பல காரியங்கள் அவர் பேசுகின்றாலும் கூட இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட 16 26 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த சமாரிய பெண்மணியினுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து புதுப்பிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். She already has a faith, but now Jesus is renewing her faith. அதை எப்படியாக அவர் மாற்றுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். முதலாவது 16 18 வாக்கியங்களை நாம் படிக்கின்ற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகின்றார், நீ சென்று உன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகின்றார். நிறைய நேரத்தில் நாம் இதை புரிந்து கொள்கின்ற போது எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த பெண்மணி 5 கணவர்களை உடைய ஒரு பெண்மணி அல்லது 5 புருஷர்கள் அந்த பெண்மணிக்கு இருந்தார்கள் என்று தான் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் கடவுள் இங்கே தன்னுடைய கூட இருந்த புருஷர்களை குறித்து இங்கே பேசவில்லை. மாறாக இந்த சமாரிய பெண்மணிக்கு இருந்த நம்பிக்கையை குறித்து பேசுகின்றார். இட் வாஸ் நாட் ஆஃப் அ ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பட் ராதர் ஆஃப் அ டிவைன் ரிலேஷன்ஷிப். ஒரு நம்பிக்கையை சார்ந்த ஒரு கேள்வி அது. உனக்கு இத்தனை புருஷர்கள் இருக்கிறது என்று சொன்னால் நீ ஒரு கடவுளை மாத்திரம் நம்பவில்லை, நீ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கடவுள்களை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நீ நம்பிக்கொண்டிருக்கின்ற கடவுள் கூட உண்மையான ஒரு கடவுள் அல்ல என்பதை தான் அது எடுத்துரைக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த பகுதியை நாம் ஆழமாக வாசிக்கின்ற பொழுது 20ஆம் வசனம் வருகின்ற பொழுது அந்த சிந்தனை நமக்கு வருகின்றது. கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவை பார்த்து சொல்லுகின்றார், நீ போய் உன்னுடைய கணவரை கொண்டு வா என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு புருஷன் இல்லையே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீ உண்மையாகவே உண்மைத்தான் சொன்னாய். ஏனென்று சொன்னால் உனக்கு எந்த ஒரு கணவரும் இல்லை, இப்போது இருப்பவரும் உன்னுடைய கணவர் இல்லை என்பது உண்மையே என்று பறைசாற்றிவிட்டு 20ஆம் வசனத்தில் ஒரு காரியம் வருகிறது. என்ன என்று சொன்னால், எங்கள் முன்னோர் இந்த மலையிலே வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்களோ எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. இந்த கேள்விதான் நமக்கு எதை எடுத்துரைக்கிறது என்று சொன்னால், இந்த கான்வர்சேஷன், இதற்கு முன்பாக நடந்த இந்த கான்வர்சேஷன் எதை சார்ந்தது என்று சொன்னால் விசுவாசத்தை சார்ந்தது, அல்லது இந்த அம்மாவினுடைய நம்பிக்கையை சார்ந்ததாக அது இருந்தது. அந்த நம்பிக்கையை இப்போது கடவுள் புதுப்பிக்கின்றார். 3 காரியங்களை வைத்து இது புதுப்பிக்கிறார். முதலாவது, faith life is not limited to a place or a religious establishment. நம்முடைய நம்பிக்கை என்பது எந்த ஒரு இடத்தையோ அல்லது ஒரு வழிபாட்டு தலத்தையோ முன்னிறுத்தியது அல்ல. அதனால்தான் கடவுள் சொல்லுகின்றார், எருசலேமில் அல்ல, இல்லை மற்ற எந்த மலைகளிலும் அல்ல, என் தந்தையை எங்கும் தொழுது கொள்ளுகின்ற காலம் வந்திருக்கிறது என்று சொல்லுகின்றதனுடைய அர்த்தம் அதுதான். இன்றைக்கும் கூட வெறும் நம்முடைய வழிபாடுகளே மாத்திரம் நாம் கடந்து கொண்டால்தான் நமக்கு சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும் என்பது அல்ல. எங்கெங்கெல்லாம் நாம் விசுவாசத்தோடு கூட நாம் இருக்கின்றோம், விசுவாச வாழ்க்கையில நாம் நடக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் என்னோடு கூட இடைப்பட்டு எனக்கு சுகத்தையும் பலத்தையும் நலனுமே அவர் தந்து கொண்டுதான் இருக்கிறார். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், our faith is not bounded to one certain place. இதை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார்.
இரண்டாவது, அந்த பெண்மணியினுடைய நம்பிக்கை எப்படி புதுப்பிக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, we should never have blind faith but rather a reasoning faith. கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாம் திருமறையை வாசிக்கின்ற பொழுது கூட கண்மூடித்தனமாக நாம் திருமறையை வாசிக்கின்றோம். அதனால்தான் அதனுடைய உண்மைகளை ஆழமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து அவர் சொல்கின்றார், நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள் என்று தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகின்றோம். We know whom we are worshipping, but you worship what you do not know என்று அவர் சொல்லுகின்றார். இந்த காரியம் நமக்கு நம்முடைய நம்பிக்கையை கூட எப்படி புதுப்பிக்கிறது சொன்னால், கண்மூடித்தனமாக நாம் நம்பக்கூடாது, மாறாக அதை நாம் பகுத்தறிந்து நம்ப அழைக்கப்படுகின்றோம். பவுல் கூட தெசலோனிக்கேயருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு பிற்பாடாக அவர் சொல்லுகின்ற போது சொல்லுவார், எந்தெந்த தீர்க்க தரிசன உரைகள் வருகின்றதோ அதையெல்லாம் நீங்கள் பரிசோதித்து பார்த்து அதற்கு பின்பாக அது உண்மை என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஏனென்று சொன்னால், இந்த சூழ்நிலையிலே, குறிப்பாக நாம் இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் சூழ்நிலையிலே அநேக நேரத்திலே கடவுள் இப்படிப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கின்றார், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கடவுளின் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்ற உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்றோம், இந்த பெண்மணிக்கு கடவுள் சொல்லுகின்ற ஒரு காரியம், பிளேஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், அதே நேரத்தில் பிளைண்ட் ஃபெய்த் இஸ் ஆல்சோ நாட் அக்செப்டபிள். கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது, மாறாக பகுத்தறிகின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து சொல்கின்ற ஒரு காரியம், நீங்கள் தந்தையை தொழுது கொள்கின்ற பொழுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த ஒரு வாக்கியத்திற்கு பல வெவ்வேறு வித்தியாசமான வியாக்கியானங்கள், வித்தியாசமான எடுத்துக்காட்டுகள் இதற்கு இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி வாசிக்கின்ற போது ஒரு சிறிய புரிதல் நமக்கு கிடைக்கின்றது. 25ஆம் வசனத்திலே அந்த பெண்மணி இவ்வாறாக சொல்லுகின்றார், அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்பட்ட மெசியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்பொழுது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார். இன்றைக்கும் கூட நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய வழிபாட்டின் வழியாக அது வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கிறிஸ்து என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பரிந்து பேசுபவர் இருக்க வேண்டும். அநேக காரியங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, அநேக காரியங்கள் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போதெல்லாம் எனக்கு கிறிஸ்து தேவைப்படுகின்றார். Unless or until I know Christ, I cannot fully comprehend the word of God. கடவுளுடைய வார்த்தையை நான் முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் முதலாவது கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் பார்வை எது, அவர் எப்படியாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டால் ஒழிய கடவுளுடைய வேத வசனங்களை முழுவதுமாக நம்மால் புரிந்து கொள்ள இயலாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையும் தான் அந்த பெண்மணிக்கு கடவுள் தருகின்றார். அது தந்துவிட்ட பிற்பாடாக அந்த பெண்மணி அங்கிருக்கின்ற சமாரிய இனத்திற்கு ஒரு சாட்சியாக மாறினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட கடவுள் நம்மையும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் புதுப்பிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் அப்படியே சென்று கண்மூடித்தனமான நம்பிக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது. மாறாக இடத்தை தாண்டி விசுவாசம் இருக்கிறது. இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்ல, மாறாக எல்லாவற்றையும் பகுத்தறிகின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்திலே கிறிஸ்துவின் வழியாக நாம் அனைத்தையும், இந்த உலகத்தையும் பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் ஒழிய நம்மால் நம்முடைய வழிபாடுகளை ஒரு கொண்டாட்டம் நிறைந்த வழிபாடுகளாக மாற்றிக்கொள்ள முடியாது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வழிபாடுகள் எப்படி இருக்கின்றது? மீண்டும் மீண்டும் மனிதர்களை மையப்படுத்திக் கொண்ட வழிபாடாகவே தான் அது இருக்கிறதா, அல்லது கடவுளை மையப்படுத்துகின்ற வழிபாடாக இருக்கின்றதா? ஒவ்வொரு வழிபாட்டிலும் நான் கடவுளின் பிரசன்னத்தை உணர்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கும் வழிபாடு ஒரு கொண்டாட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது, முதலாவது there is revelation of God, கடவுளின் வெளிப்பாடு அதில் இருக்க வேண்டும். இரண்டாவது there is realization of the self, என்னை நானே உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது there should be renewal of faith, புதுப்பிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை அதில் இருக்க வேண்டும். இது மூன்றும் இருக்கின்ற பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுகளும் அர்த்தமுள்ள உண்மையுள்ள ஒரு வழிபாடாகவே இருக்கும். கடவுள் தாமே நம் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த வாரத்திற்குரிய அறிவிப்புகளை நம்முடைய குருசேகரத்தின் செயலரையா அவர்கள் படிக்கும்படியாய் நாம் கேட்போம். சபைக்கான அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான ஸ்தோத்திரங்கள். இந்த கொரோனா நோய் தொற்று காலத்திலும் நம்முடைய வழிபாடு தடைப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில்
காணொளி மூலமாக உங்களுக்கு இறைச்செய்தியை வழங்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே இறைச்செய்தியை பகிர்ந்து கொண்ட ஆயருக்கும் உங்கள் சார்பில் அனைவரின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா ஊரடங்கு இருக்கிற இந்த நாட்களிலே நீங்கள் வீட்டிலே பாதுகாப்பாய் இருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை மேம்படுத்திக் கொள்ளவும் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியாத சூழ்நிலையிலே ஆயர் இருப்பதினாலே, இப்படிப்பட்ட நோய் தொற்று காலத்திலே இது முடியாத ஒரு சூழ்நிலையில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்து அட்டைகள் உங்களுக்கு ஆலய பணியாளர் மூலமாக உங்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்கள் ஜூன் 21ஆம் தேதி இன்று பிறந்தநாள் காண்பவர் திரு எஸ். அற்புதராஜ். ஜூன் 25ஆம் தேதி செல்வி பி. கிளாடி ஜெலஷியா, டாக்டர் ஆஃப் திரு கே. பால்ராஜ் அவர்கள். திருமண நாள் காண்பவர்கள் ஜூன் 22ஆம் தேதி திரு எம். எட்வர்ட் சாமுவேல் ராஜன், திருமதி வி. கார்மல் நளினி தம்பதியர். ஜூன் 25ஆம் தேதி திரு எஸ். அற்புதராஜ், திருமதி ஜெய்ஸ்ரீ ஹேமலதா தம்பதியர். பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காண்கிற யாவருக்கும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நாளிலும் இந்த வார நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை காணுகின்ற எங்களுடைய திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே தந்த மற்றும் ஒரு புதிய ஆண்டிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பழைய ஆண்டிலே நீர் அவர்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். அதே வண்ணமாய் மற்றும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக அவர் நுழைகின்ற பொழுது புதிய ஆண்டினுடைய சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்முடைய வழிநடத்தல் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாம் எடுத்து நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் திருமறையிலே சொன்னது போல, நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தைகளுக்கு இணங்க புதிய ஆண்டுக்குள்ளாக நுழைகின்ற ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆண்டவரை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாம் எடுத்து நாங்கள் மன்றாடுகின்றோம். பழைய ஆண்டிலே என்னென்னவெல்லாம் ஆசீர்வாதங்கள் அவர்கள் இழந்தார்களோ அதையெல்லாம் இரட்டிப்பாய் இந்த புதிய ஆண்டிலே அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபையளிக்க வேண்டுமாம் எடுத்து நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, அவருடைய உள்ளத்தினுடைய வாஞ்சைகள், மனதின் இயக்கங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றீர். அதை அனைத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்ற நேரத்தில் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டுமாம் எடுத்து நாம் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து அவர்கள் புது ஆண்டில் இருக்கின்ற பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நடக்கவும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ நீர் அவர்கள் கிருபையளிக்க வேண்டுமாம் என்று நாம் மன்றாடுகின்றோம். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கிறோம், தூய பிதாவே. ஆமென். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். காசினி இல்லதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினி இல்லதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும்.
அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்த அதிசயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேய மனமொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேய மனமொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டதிர்ந்து பயந்தோடும் தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டதிர்ந்து பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் குண பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வழிபாட்டிலே பங்கு பெறும்படியாகவும் காணொலி வழியாக இந்த வழிபாட்டிலே நாங்கள் எங்களை இருத்திக் கொள்ளும்படியாகவும் நீர் தந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாக மற்றும் ஒரு லாக்டவுனுக்குள்ளாக நாங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலும் கூட உம்முடைய கிருபை தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமா என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காக குறிப்பாக எங்களுடைய மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கோவிட்-19 தொற்றினாலே அநேக மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் இறை மக்களாய் இறை குடும்பத்தினராய் உம்மை நோக்கி அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். நீர்தாமே ஆண்டவரே, அவர்கள் அனைவருக்கும் சுகத்தையும் நலனையும் நல்க வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். இதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக உமக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த இன்டென்ஸ் லாக்டவுன் பீரியட்லே ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களைப் போலவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நீர்தாமே ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்திக்க எங்களையும் ஒரு கருவிகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடிய பாடல்கள், நாங்கள் கேட்ட உடைய சத்தியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் வழிபாட்டின் வழியாக எங்களுக்கு தந்த நல்ல சிந்தனைகளுக்காகவும் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். கடவுளாகிய நீர் எவ்வாறு வழிபாட்டிலே வெளிப்படுகின்றீர், எங்களுடைய தன்மை நிலையை நீர் எப்படி எங்களுக்கு எடுத்துரைக்கின்றீர், அது மாத்திரமல்லாமல் வழிபாடு எங்களுக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை எப்படி எங்களுக்கு அளிக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். அந்த சிந்தனைகளோடு கூட நாங்கள் கடந்த சில நீர் எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் அர்த்தமுள்ள வழிபாடாகவும் ஆவியோடும் உண்மையோடும் கூட நாங்கள் உண்மை வழிபட நீர் உடைய தூய அவருடைய வழியிடத்தில் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய குருசேகரத்திற்காக, குருசேகரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். எந்த விதமான சுகவீனமோ பலவீனமோ எங்களை தாக்காதபடிக்கு உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாக எங்களை நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்த வேண்டுமா என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் மீண்டும் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கிறோம், தூய பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியராகிய திருத்துவ கடவுளின் இணையராத உறவும் ஆசீர்வாதமும் சமாதானம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய திருச்சபையோடும், நம்முடைய நல்வாழ்வோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உண்மையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்கின்ற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கடவுள் நம் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.